வணக்கம். விவேக் ரெஸ்டாரண்ட் கன்சல்டிங்லேருந்து விவேக் பேசுகிறேன். என்கிட்ட கன்சல்டிங் என்கொயரி பண்ணுற கிளைண்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக சில கொஸ்டின்ஸை கேட்பாங்க. அவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த வீடியோவில் பதில் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொஷின் நம்பர் 1, மேன் பவர் இல்லாமல், செஃப் இல்லாமல் ஃபுட் பிஸ்னஸை மிஷினில் ஆப்ரேட் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. ஃபுட் பிஸ்னஸ் மட்டும் இல்லை, எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் மேன் பவர் இல்லாமல் ரன் பண்ண முடியாது. மிஷினை ஆப்ரேட் பண்ணணும்னா கூட மேன் பவர் தேவை. மேன் பவரோட சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸை ரன் பண்ணணும்னா சிஸ்டமேட்டிக்காக ஃபுட் பிஸ்னஸ் ரன் பண்ணால் போதும். கொஷின் நம்பர் 2, நாங்கள் எதுக்கு பே பண்ணி கன்சல்டிங் எடுக்கணும்? எல்லாமே ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது, ஏஐ ஃபியூச்சரில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாமா? கரெக்டான கொஸ்டின் தான். ஆமாம், எல்லாமே ஆன்லைனில் அவைலபிளாக தான் இருக்குது. அப்புறம் ஏன் நம்ம ஸ்கூல், காலேஜ், கோச்சிங் சென்டர்னு பசங்களை அனுப்புகிறோம்? எதுலேயும் எக்ஸ்பீரியன்ஸ் தான் பேசுவோம். டெக்னிக்கெலாம் நம்ம பார்க்க தான் முடியும், ஆனால் ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணால் தான் சாதிக்க முடியும். கொஷின் நம்பர் 3, இவ்வளோ ஃபீ சார்ஜ் பண்ணுறீங்களே, அதெல்லாம் அதிகம், கொஞ்சம் கம்மி பண்ணுங்கன்னு என்கிட்ட கேட்குறாங்க. ஆன்சர் என்னன்னு பார்க்கலாமா? இப்போ பிராண்டுக்கும் அன்பிராண்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா குவாலிட்டி தான். பிராண்ட்னாலே குவாலிட்டினா ப்ரைஸ் ஹை தான். அது போல தான் எங்களோட ஒர்க்கும். நாங்கள் ஒன் டைம் கைட் பண்ணுறது தான் லைஃப் லாங்காக நீங்கள் ஃபுட் பிஸ்னஸில் சஸ்டைன் பண்ண வைக்கும். லைஃப் லாங்காக நீங்கள் ஏர்ன் பண்ணுற ப்ராஃபிட்டுக்கு எங்களோட கன்சல்டிங் சார்ஜ் கம்மி தான். எல்லாரோட ப்ரிஃபரன்ஸும் டிஃப்ரெண்ட் ஆகும். ஒருத்தவங்களுக்கு 100 ரூபா பெருசாக தெரியும், இன்னொருத்தவங்களுக்கு 5 ரூபா பெருசாக தெரியும். ஆனால் நாங்கள் எங்கள் ஒர்க்குக்கான சரியான சார்ஜை தான் வாங்குகிறோம். மேன் பவரை எப்படி சிஸ்டமேட்டிக்காக மாற்றணும் உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும்னா விவேக் ரெஸ்டாரண்ட் கன்சல்டிங்கை காண்டாக்ட் பண்ணுங்கள். மறக்காமல் விவேக் ரெஸ்டாரண்ட் கன்சல்டிங்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க.